இந்த வீடியோவில் நாங்கள் விட்டமின் சி சீரம் பாவிப்பதால் முகத்தில் ஏற்படும் அதிசயமான மாற்றங்கள் என்ன என்பது சம்பந்தமாக, மற்றது வீட்டில் எவ்வாறு நீங்கள் விட்டமின் சி ஃபேஸ் மாஸ்க் ஒன்றை தயாரித்து கொள்ள முடியும் என்பது பற்றியும், எவ்வாறு உங்களுக்கு பொருத்தமான ஒன்றை எவ்வாறு செலக்ட் பண்ணலாம் என்பது சம்பந்தமாகவும், முழு பலனையும் பெறுவதற்கு எவ்வாறு இதனை பாவிக்கணும் என்பது சம்பந்தமாகவும், வீட்டில் எவ்வாறு நீங்கள் சேமித்து வைக்கலாம் என்பது பற்றி முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். முழுமையாக பார்த்து நன்மை அடையுங்கள். மருத்துவ ஆராய்ச்சிகளின்படி முகத்தில் உள்ள தோல் சம்பந்தப்பட்ட வகையில் நிறைய நன்மைகள் இந்த விட்டமின் சியினால் கிடைக்கிறது. இந்த விட்டமின் சி சீரத்தை நீங்கள் வாங்கும் போது எவ்வாறான விடயங்களை முதலாவது நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். விட்டமின் சி சீரம் அது எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்கணும். அந்த லேபிளில் சாதாரணமாக 8க்கும் 20க்கும் இடைப்பட்ட பெர்சன்டேஜஸில் இது காணப்படும். 8 விட குறைவாக காணப்பட்டால் அது உங்களுக்கு போதிய எஃபெக்ட் ஒன்றை தராது. ஆகவே நீங்கள் எப்போதும் இதுக்கு 8க்கும் 20க்கும் இடைப்பட்ட ஒன்றையே தெரிவு செய்யுங்கள். மற்றது இந்த விட்டமின் சி என்பது வேறு வேறு வடிவங்களில் வரும். உதாரணமாக எல் அஸ்கோபிக் ஆசிட் என்று போட்டிருப்பார்கள், அல்லது அஸ்கோபைல் 6 பாமிட்டேட் என்று எழுதியிருப்பார்கள், அல்லது மெக்னீசியம் அஸ்கோபைல் பாஸ்பேட் என்று தந்திருப்பார்கள். இவ்வாறு 3 வடிவங்களில் தான் இது காணப்படும். இதில் எதை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். இதில் எல் அஸ்கோபிக் ஆசிட் என்றது தான் மிகவும் எஃபெக்டிவானதும் மிகவும் உங்களுக்கு பொருத்தமானதும். மற்றது இந்த விட்டமின் சி சீரத்தை எடுத்துக்கொண்டால் அதோடு சேர்த்து விட்டமின் ஈயும் ஃபெருலிக் ஆசிடும் சேர்ந்து காணப்படும். ஃபெருலிக் ஆசிட் இதை ஸ்டெபிலைஸாக வச்சிருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்டை உதவி செய்யுது. மற்றது விட்டமின் சியும் விட்டமின் ஈயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக தொழிற்படுகிறது. மற்றது விட்டமின் சியில் அதனால் சிலருக்கு இரிட்டேஷன்ஸுகள் ஏற்படும். அந்த இரிட்டேஷன்ஸை குறைக்கிறதுக்கு விட்டமின் இ உதவி செய்யுது. மற்றது இது மாத்திரமல்ல, தைரோசின், ஜிங்க் போன்ற பொருட்களும் இதனுடைய சேர்க்கப்பட்டிருக்கும். இது இன்னும் அதிகமாக இதில் ஆக்ஷன்கள் காணப்படும் விட்டமின் சியில். ஆகவே அவ்வாறான ப்ராடக்ட்ஸை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறது மிக மிக நல்லது. மற்றது இந்த பேக்கேஜை நீங்கள் பார்க்கணும், எவ்வாறு பேக் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இந்த பேக்கேஜில் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் இந்த பாட்டில் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒரு டார்க் கலர் பாட்டில் இருந்ததுண்டா அது மிக நல்லது. மற்றது அதில் கேப் எவ்வாறு இருக்கிறதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. சாதாரணமாக நல்ல டைட்டாக இருக்கணும் அந்த கேப் மற்றது உங்களுக்கு உரிய டைப் என்னன்னு சொன்னால் உங்களோட ஸ்கின் என்ன டைப் பண்ணதை பொறுத்து அது நீங்கள் அதுக்கு உங்களுக்கு உரிய டைப்பை நீங்கள் தெரிவு செய்து கொள்வது மிக மிக முக்கியம். மற்றது நீங்கள் விட்டமின் சி சீரத்தை வாங்கிட்டீங்கன்னு வைப்போம். வாங்கினதை எவ்வாறு நீங்கள் பாவிக்கலாம்னு பார்ப்போம். முதல்ல என்ன செய்யணுமெண்டா, உங்களோட முகத்தை க்ளீன் பண்ணி எடுக்கணும். நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் இது மேக்கப் போடுறாக்கில் இருந்தால் மிக முக்கியம் ஸ்கின் டோனர் ஒன்று போட்டிங்கன்னா அதுக்கிடையில் இருக்கிற எல்லா இதுகளும் வெளியில் வந்துடும். சின்ன சின்ன போஸ்களுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாம் வெளியில் வந்துடும் டோனர் பாவிக்கிறதால. பிறகு அதுக்கு மேலால் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் விட்டமின் சி சீரத்தை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கு பிறகு அதை கொஞ்சம் காய விட்டதுக்கு பிறகு மேலால் மாய்ஸ்சரைசர் ஒன்று போடணும். அந்த மாய்ஸ்சரைசரை போட்டதுக்கு பிறகு நீங்கள் காலையில் அல்லது பகல் நேரங்களில் இதை போடுறீங்களா இதுக்கு மேலால் நீங்கள் கடைசியாக சன்ஸ்க்ரீன் ஒன்று போட்டு டாப் அப் பண்ணணும். கடைசியாக இருக்கிற லேயர் சன்ஸ்க்ரீனாக இருக்கணும். இரவையில் நீங்கள் நைட் க்ரீமாக இதை பயன்படுத்தணுமெண்டா சன்ஸ்க்ரீன் தேவைப்படாது. விட்டமின் சி சீரத்தை எடுத்துக்கொண்டீங்களா அந்த பாட்டிலை நீங்கள் திறந்ததுக்கு பிறகு அண்டையிலிருந்து சரியாக 6 மாதத்துக்குள்ளே இதை பாவிச்சு முடிச்சிடணும். இதில் முக்கியமாக நீங்கள் எவ்வாறு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்றதில் இது தங்கி இருக்கிறது, பலதாக இருக்கிறது. மேலும் இதை நீங்கள் சூரிய ஒளி படக்கூடிய இடங்களில் வைக்கப்படாது. வீட்டில்
ஒரு கபர்டில் வச்சு பூட்டி அப்படியே வைக்கணும். ஒரு இருட்டான இடமாக இருந்தால் மிக மிக நல்லது. மற்ற இது பலதாயிட்டு இவ்வாறு நீங்கள் கண்டுபிடிப்பீங்கள்ன்னு சொன்னால், இதில் கலர் ஒரு ப்ரௌன் கலருக்கு மாறிக்கொண்டு வருதுன்னு சொன்னால் அது பலதாயிட்டு அதை பாவிக்கப்பட உங்களுக்கு கேடு விளைவிக்கும். அடுத்த கேள்வி எல்லாரும் கேட்குறது, விட்டமின் சி சீரத்தை பாவிச்சா சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமாண்டு. இதில் அநேகமான ஆட்களுக்கு இந்த சைடு எஃபெக்ட் பிரச்சனை இதுக்கு ஏற்படுறதில்ல. ஆனால் சிலருக்கு அலர்ஜிக் மாதிரி வரும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அவ்வாறான ஆட்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் ஒன்று செய்து பார்த்து நீங்கள் இதை போடுறது மிக நல்லது. மற்றது ஹைலி சென்சிட்டிவ் ஸ்கின்னுடைய ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு எதை போட்டாலும் திடீர்னு ரேஷும் ஒரு இதுவும் அரிப்பு தன்மையும் ஏற்படுற ஆட்கள் இருப்பாங்க. அவங்க பாவிக்கிறதுக்கு உகந்த விட்டமின் சி சீரம் மெக்னீசியம் அஸ்கோபைல் பாஸ்பேட் இருக்கிறத லேபிளில் பாருங்கள். பார்த்து அது இருக்கிற பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி பாவிங்க. மற்றது நீங்கள் விட்டமின் சி சீரம் போடுறதால உங்களோட தோலுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு பார்த்தா, முக்கியமாக ஆன்டி ஏஜிங். நாங்கள் ஒவ்வொரு நாளும் வயது சென்று கொண்டே இருக்கோம். உதாரணமாக யங் ஏஜ்லேருந்து அவங்களுக்கு சிலருக்கு சின்ன ஃபைன் லைன்ஸ் எல்லாம் தெரிய தொடங்கும். அதுக்காக நீங்கள் டெய்லி போட்டு வந்த உடனே உங்களுக்குரிய ஒரு யங் லுக் ஒன்று உங்களுக்கு வரும். மற்றது உங்களோட ஒரு க்ளோயிங் அல்லது உங்களோட ஸ்கின்னும் வெள்ளையாகி கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதில் விட்டமின் சி சீரத்தில் உள்ள முக்கியமான தன்மை உங்களோட ஸ்கின்னை ஒரு பிரைட் ஆக்கும், அதாவது லைட் ஆக்கும். அடுத்தது இதில் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், சில இடத்துகள் சில டார்க்காக இருந்தால் அதுகளை குறைச்சி விடும். சூரிய ஒளியில் போய் உங்களுக்கு சும்மா டார்க்காக இருந்தால் அதையும் குறைச்சி விடும். இது மற்றது சின்ன சின்ன ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ்கள் அதுகள் இருந்தால் அதையும் இது இல்லாமல் செய்யும். மற்றது உங்களோட முழு முகத்தையும் இந்த அன்இவன் ஃபேஸஸை அதை குறைச்சி ஈவன் ஃபேஸாக ஒரு சேம் டோனுக்கு தரும் உங்களோட முகத்தை. மற்றது நாங்கள் பார்ப்போம், நாங்கள் எவ்வாறு ஒரு ஃபேஸ் மாஸ்க் கொண்டு வீட்டில் செய்து கொள்ளலாம் இந்த விட்டமின் சியை பயன்படுத்தி. அது வெரி சிம்பிளானது. நீங்கள் எப்படி, முதலாவது ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வெஜிடபிள் கிளிசரின் எடுக்கணும். மற்றது 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஃப்ரெஷ்ஷான கேர்டு எடுக்கணும், தயிர். மற்றது அது ரெண்டையும் எடுத்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் அதை ஃபுல்லாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டமின் சி பவுடர் நீங்கள் வாங்கிக்கொள்ளும் வெளியில் அவைலபிள். அதை அதுக்குள்ளே போட்டு முழுக்க நீங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் எடுக்கணும். அதை இந்த பேஸ்ட்டை நீங்கள் லேசாக முகத்தை கழுவிட்டு நல்ல ஃபுல் ஈரம் அல்ல ஒரு அளவுக்கு தொடச்சிட்டு கொஞ்சம் ஈரலிப்பு தன்மை முகம் இருக்கிற அந்த தருவாயில் முகம் முழுதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி ஒரு 20 தொடக்கம் 25 நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டு விடணும். அப்படியே இருக்கிறதுக்கு இருந்ததுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் நகைச்சூட்டு அளவு உடைய தண்ணியில் இதை முழுதையும் நீங்கள் கழுவணும். இது சாதாரணமாக ஒரு கிழமைக்கு 3-4 தடவை செய்து தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வர நல்ல முகம் நல்ல பொலிவாகவும் இந்த ரிங்கிள்ஸ்கள் மார்க்ஸ்கள் அதெல்லாம் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டும் வரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படும். எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.